everyone, welcome to ACHUS craft zone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்கெட். இந்த பேப்பர் பேஸ்கெட்டை நம்ம சார்ட்டை வச்சு எப்படி பண்ண போறோம்ன்றத பற்றி தான் நான் இதில் சொல்லி தர போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 8 டயாமீட்டர் ஷேப் சர்க்கிள் ஷேப்புக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேஸ்கெட்டுக்கு தேவையான லீவ்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அதோட சைஸ் வந்து 2x12. நான் வந்து டோட்டலாக 24 சென்டிமீட்டருக்கான ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 2x12ன்ற ஷேப்புக்கு நான் வந்து லைன் பை லைனாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி 2, 4, 6, 8 இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக 10 லீவ்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 10 லீவ்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆப்போசிட் கலராக என்ன கொடுக்க போகிறோமோ அதை வந்து நம்ம 4 லீவ்ஸ் கட் பண்ணி எடுக்கணும். அதோட சென்டிமீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2x30, 2x30, 2x30 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, 2x30 சென்டிமீட்டருக்கான அந்த லீவ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி 4 லீவ்ஸ் தேவை. 4 லீவ்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிஸ்டிக், ஃபெவி க்ளூ இல்லை க்ளூ கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி விடணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த 4 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிக்கும். இப்போ நல்லா காஞ்சிச்சு. இதை நம்ம உள்ளே வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 10 லீவ்ஸ் இருக்குது. இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 லீவ்ஸில் 1, 3, 5, 7, 9 ஃபஸ்ட்டு அந்த லேயர் எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டிக்கங்க. ஃபுல்லாக ஒட்டிக்கங்க சுற்றிலும். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்ம செகண்ட் ரிங் எப்படி போட போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 3 5 7 9 எடுத்தோம். செகண்ட் வந்து 2 4 6 8 10 எடுக்க போகிறோம். எடுத்து இந்த மாதிரி இன்னொரு ரிங்கை உள்ளே போடுங்க. இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இதையும் ஃபுல்லாக க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்பில் வந்திருக்கும். இது ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற மேலே நீட்டிட்டு இருக்க அந்த லீவ்ஸ்லாம் வந்து உள்ளே லைட்டாக மடக்கி விடணும். உள்ளுக்குள்ளே மடக்கணும். இந்த மாதிரி லைட்டாக உள்ளே வச்சு அமுத்தி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அமுத்தி விடுங்க. நெக்ஸ்ட் அதை க்ளூ போட்டு எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான கைப்பிடி செய்ய போகிறோம். அதோட சைஸ் வந்து 2 × 22 சென்டிமீட்டர். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அது கொஞ்சம் காயட்டும். அது காயிற வரைக்கும் அதுக்கு மேலே தேவையான பூ நம்ம செய்யலாம். அதுக்கு 5 குட்டி குட்டி பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். 3 × 3 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கர்வ் மாதிரி வரையணும். ஒரு குட்டி கர்வ் வரைங்க. கர்வ் வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஃப்ளவர் ரெடி ஆகிருக்கும். பார்த்துக்கோங்க, குட்டி ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளூ போட்டு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். குட்டியாக ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 5 ஃப்ளவர் செஞ்சுருக்கேன். 5 ஃப்ளவர் அது ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அதை பேஸ்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி எட்ஜில் 2 மேலே கேப் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்குங்க. இப்போது ஒட்டியாச்சு. ஃபுல்லாக நமக்கு ஒரு க்யூட்டான பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.